சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா 2 நாட்களை பெருநாள் தினங்களாக கொடுத்திருக்கின்றார். அந்த 2 நாட்களிலும் மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கணும், கவலையுடன் இருக்கக்கூடாது. அந்த 2 நாட்களிலும் லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களை நேர்வழியில் படுத்தியதற்காக வேண்டி அல்லாஹ்வை அதிகமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழச் சொல்லுகின்றார். இந்த அல் குர்ஆனுடைய வசனம் எப்படி வருகின்றது என்றால், லா யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா, இந்த நாட்களில் நீங்கள் கொடுக்கப்படக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் இவைகளுடைய இரத்தமோ அதனுடைய மாமிசமோ என்னை அடையாது. ஆனால் என்னை அடைவது உங்களுடைய இறையச்சம். அந்த இறையச்சம் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். முடியுமான காலை மாலை இரவு எல்லா நேரத்திலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற சத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, இந்த குறுகிய நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் தான் இந்த உரை நடக்கும். இந்த உரையுடைய சாராம்சம் என்னவென்றால், இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் விதா அல்லது வதா என்று சொல்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலங்கள் இந்த பூமியில் நபியாக வாழ்ந்தார்கள். 40 வருடம் வரைக்கும் அவர்களுக்கு தெரியாது தான் நபியாக அனுப்பப்படுவதால். 23 வருடங்கள் நபியாக வாழ்ந்தவர்கள். அதற்கு இடையில் அல்லாஹ் தஆலா நபி பட்டம் கிடைப்பதற்கு குர்ஆனை கொடுத்தான். இறுதி அவர்கள் மரணிக்கும் பொழுது அவர்கள் குர்ஆனை முழுமைப்படுத்திவிட்டு எந்தெந்த சூறாக்கள் எந்தெந்த இடத்தில் வர வேண்டும் என்பதையெல்லாம் கடைசி ரமலானில் அவர்கள் முழுமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எத்தி வைத்தார்கள். அவர்களுடைய முடிவு பிரிவை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தும் முகமாக ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹஜ் செய்தார்கள், ஒரு தடவை தான் ஹஜ் செய்தார்கள். அது அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால், நபி அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜின் பொழுதுதான் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். குது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய கிரிகைகள் நான் செய்வதை போன்றுதான் நீங்கள் செய்ய வேண்டும். கூட்டுதல் குறைத்தல் நாம் விரும்பிய மாதிரி மார்க்கத்தில் செய்ய முடியாது என்று எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தார்கள். 23 வருடங்களில் கடைசி 3 மாதங்களுக்கு முன்னால நான் இந்த தடவை ஹஜ்ஜுக்கு வரப்போகின்றேன், என்னிடத்திலிருந்து ஹஜ்ஜுடைய படிப்பினைகளை நீங்கள் பெறுங்கள் என்று சொன்னார்கள். உலகத்தில் இருந்த தூர பகுதிகளில் சஹாபாக்கள் எங்கெங்கு இருந்தார்களோ அந்த நேரத்தில் தனி முஸ்லிமாக குடும்பமாக இருந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையை நாம் பார்த்திருக்கின்றோம், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்திருக்கின்றோம், அவர்களுடைய யுத்த தளத்தில் எப்படி இருப்பார்கள் என்பதை பார்த்திருக்கின்றோம், அவர்கள் ஹஜ்ஜில் எப்படி இருந்தார்கள் என்ற செய்தி பரவி 1,25,000 பேர் கிட்டத்தட்ட அனைத்து தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு எல்லா பகுதிகளில் இருந்து அவர்களுக்கு முடியுமான வரைக்கும் வந்துவிட்டார்கள். அந்த நேரத்தில் 23 வருடத்தில் அவர்கள் வாழ்ந்து சொன்ன குர்ஆனுடைய செய்திகள், ஹதீஸ்கள், நன்மைகள், தீமைகள், பாவங்கள் எல்லாத்தையும் சுருக்கி ஒரு உரை செய்தார்கள். அதுதான் அரஃபாவுடைய பேருரை அல்லது ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி அவர்கள் கடைசியாக சொன்னது. முழு குர்ஆனையும் சுருக்கி, முழு சுன்னாவையும் சுருக்கி, நரகத்தின் பால் கொண்டு சென்றிருந்த மனிதர்களை சுவர்க்கத்தின் பால் கொண்டு வந்து விபச்சாரம், பிள்ளைகளை கொல்வது, புதைப்பது, அடுத்தவனுடைய சொத்துக்களை பராமுகமாக வீணடிப்பது எல்லாத்தையும் சுருக்கி அவர்கள் செய்த அந்த உரைக்கு தான் ஹஜ்ஜத்துல் விதா அல்லது அரஃபாவுடைய என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 10-15 நிமிடங்கள் நாங்கள் இந்த வெயிலில் இருப்பது எங்களுக்கு பாரமானதாக, கஷ்டமானதாக, ஒரு சுமையாக இருக்கிறது. அங்கே ஹாஜிகள் இருக்கக்கூடிய நிலையை கொஞ்சம் யோசனை செய்து பார்த்து பொறுமையாக நான் சொல்லக்கூடிய செய்திகளை அவதானமாக சிந்திங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் மேல், அவர்களுடைய கஸ்வா என்ற ஒட்டகம், அந்த ஒட்டகத்துக்கு மேலால் இருந்து எல்லா தோழர்களையும் அந்த மலையில் இருந்து அப்படியே பார்க்கின்றார்கள். எல்லாரும் பார்க்கும் பொழுது
இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிய போகின்றார்கள். இந்த பூமியை விட்டும் நான் போக போகின்றேன், எனது தோழர்களுக்கு எதை விட்டு விட்டு செல்வது? முதலாவது சொன்னார்கள், இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித். இந்த உலகத்தில் படைப்பாளன், படைக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்ற செய்தியை முதலாவதாக எல்லாருக்கும் சொன்னார்கள். மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், புல்லு ஜாஹிலியத்தின் எல்லா ஜாஹிலிய அடிப்படையான பண்புகள் எல்லாம் கால்களுக்கு கீழால் போட்டு மிதித்து விடுங்கள். இஸ்லாம் என்ற ஒரு பண்பை மாத்திரம் நீங்கள் எடுங்கள், அதுதான் உங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லும். அது இல்லை என்றால் பொருளாதாரம் இருந்து, கல்வி இருந்து, எது இருந்தும் எந்த பயனும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜாஹிலிய பழக்க வழக்கங்களை இன்றுடன் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். சர்வ சாதாரணமாக நாம் பார்க்கின்றோம், பேச்சில் ஜாஹிலியத்தான பேச்சு வருகின்றது. அற்பமான விடயங்களுக்கெல்லாம் தூசணம் பேசுகின்றான். கணவனை பார்த்து மனைவி பேசுகின்றான், மனைவியை பார்த்து கணவன் பேசுகின்றான், பிள்ளையை பார்த்து தகப்பன் பேசுகின்றான், தகப்பனை பார்த்து பிள்ளை. ஒரு ஜாஹிலியத்தான சமூகத்தை நாம் இன்றைக்கு எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை காணுகின்றோம். சாதாரண ஒரு சின்ன விஷயம் பேச போனால் உம்மாவை இழுக்கின்றார்கள், பாப்பாவை இழுத்து பேசுகின்றார்கள். அற்பமான காரியம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டிய நாவுகள் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட அந்த ஜாஹிலியத்தான வார்த்தைகள் நாளடைவில் எங்களுடைய காதுகளுக்கு கேட்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படியே தடுத்தார்கள். அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒன்றை கேட்டார்கள். இந்த நாள் எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் ஆச்சரியமா பார்க்கிறார்கள். 1,25,000 நபித்தோழர்கள் போன்ற நிறைய சமூகத்தை வைத்துக் கொண்டு இந்த நாளை பற்றி கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் முன்னால் இருந்தவர்கள் மௌனமாக அப்படியே இருக்கின்றார்கள். இந்த மாதம் எந்த மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நகரத்தின் பெருமதி உங்களுக்கு தெரியுமா? அந்த பூமியில் அந்த நாளில் மக்கள் இருப்பதை பார்த்து அல்லாஹ் தன்னுடைய வானவர்கள் அழைத்து சொல்லுகின்றான், என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள், இவர்கள் சுவர்க்கத்தை பார்த்தது கிடையாது, நரகத்தை பார்த்து அஞ்சியது கிடையாது. ஏன் இப்படி வந்திருக்கின்றார்கள்? மலக்குமார்கள் சொல்லுகின்றார், உனது ரஹ்மத்தை எதிர்பார்த்து அவர்கள் வெயிலில் நனைந்து மழையில் நனைந்து அடுக்கான ஆடைகளுடன் இங்கே வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னை நம்பியவர்களை நான் அவர்களை கைவிட மாட்டேன். அவர்கள் எதை நம்பினார்களோ, எதற்காக ஒன்று சேர்ந்தார்களோ அதை நிச்சயமாக கொடுப்பேன் என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய மானம் பொறுமதியானது, உங்களுடைய பணம் பொறுமதியானது, உங்களுடைய சொத்து, உங்களுடைய உடைமைகள் அனைத்தும் பொறுமதியானது. எதற்கு ஒப்பாக்குகின்றார்கள்? நாம் ஒருவனுடைய ஆடையை பிடித்து இழுக்கின்றோம் என்றால், கௌபத்துல்லாவுடைய துணியை ஒருவன் இழுத்து கோபத்துடன் இழுத்தால் எப்படி இருக்கும்? ஒருவனை நாங்கள் கன்னத்தில் ஒரு முஸ்லீமுக்கு அடிக்கின்றோம் என்றால், பெரிய ஒரு கோடாலி எடுத்து கௌபத்துல்லாவை நான் உடைப்பதாக இருந்தால் எப்படி இருக்கும்? நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பூமி, இந்த இடம், இந்த மாதம், இந்த நாள் எப்படி புனிதமானதோ ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதமானது, அவனுடைய இரத்தம் புனிதமானது, அவனுடைய சொத்து புனிதமானது. யாரும் அதில் கை வைக்க கூடாது, யாருடைய மானத்தில் யாரும் விளையாடக்கூடாது. அற்பமாக இன்றைக்கு பேஸ்புக், வாட்ஸ்அப்பில் தனது கோபமான ஒருவன், தனக்கு பிடிக்காத ஒருவன், தனது வியாபாரத்தின் ஒரு எதிரி, தனது திருமணத்தின் மூலமாக எதிரியை உருவாக்கி கொண்டவர்கள், அண்ணனுடைய மானத்தை அவள் என்னை முடிக்கவில்லை என்றால் வேறு எவனையும் முடிக்க கூடாது, அல்லது அவனை பற்றி கேவலமாக இழிவாக பேசி அவன் படிக்காதவனாக இருக்கிறான், அவன் ஈமானில் குறைவதை போன்று உங்களுக்கு விளங்கலாம். படைத்த ரப்பிடத்தில் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகின்றானோ அவன் சுவர்க்கம் நுழைந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அப்ப மானத்தில், மரியாதையில், யாருடைய மானத்தில் பேச்சால் நாம் வெளிப்படுத்துகின்றோமோ, நாங்கள் இஸ்லாத்தின் தூண் மிக முக்கியமான கடமையை நடைபெறக்கூடிய அந்த இடத்தை உடைப்பதற்கு, அந்த இடத்தை கேவலமாக பேசுவதற்கு நாங்கள் வழிவளிப்பதை போன்று, ஒவ்வொரு முஸ்லிமையும் பார்க்கும் பொழுது அந்த பூமியை பார்ப்பதை போன்று, அந்த கௌபத்துல்லாவை பார்ப்பதை போன்று, அதை பார்த்தால் சந்தோஷம், மகிழ்ச்சி வருமே தவிர கோபம் வராது. நாம் ஏன் கோவிக்க வேண்டும்? இந்த பூமியை விட்டு நாம் செல்லும் பொழுது எதனையும் நாங்கள் கொண்டு போனது கிடையாது. எங்களுக்கு மூத்தவர்கள் எத்தனையோ பேர்கள் மரணித்து விட்டார்கள். போன அஜியில் இருந்து இந்த அஜி வரைக்கும் எங்களுடன் தொழுத எத்தனையோ பேர்கள் இல்லை. நேற்று ஒரு சகோதரர் மகரிப் தொழுகைக்கு பிறகு பெருநாள் தொழுகையின் ஆடையை எடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் பெறுகின்றது.
குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும்? இதுதான் வாழ்க்கை. குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிக்க போகின்றது. உனது மரணம் வீட்டை சென்று அடைய முடியாது. நாம் தொழுது விட்டு வீட்டுக்கு போவோமா? சமைப்பதற்கு ஏற்பாடு செய்து வைத்திருந்தோமே, அதை சமைத்து சாப்பிடுவோமா? ஒன்றுமே தெரியாது. நாம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களிடத்தில் 2 விடயங்களைத்தான் நான் விட்டுவிட்டேன். 3, 4, 5 என்பது கிடையாது. தரக்து ஃபீக்குமுல் அம்ரைன், 2 செய்திகளைத்தான் நான் விட்டுவிட்டு செல்லுகின்றேன். கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய குர்ஆனும் எனது நடைமுறையை நீங்கள் பாருங்க. எனது நடைமுறையில் எல்லாமே பொதிந்திருக்கின்றது. எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நாங்கள் படிக்காததாக இருக்கலாம், கேள்விப்படாதவர்கள் எத்தனையோ 1000 செய்திகளை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அறிவித்திருக்கிறார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக மிக முக்கியமாக சொன்னார்கள், ஹக்குல் இபாத், அடியார்களுடைய விடயத்தில், அடுத்த சகோதரருடைய விடயத்தில், குல்லு முஸ்லிமுன் அகுல் முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களிடத்தில் சிறப்பு எது என்றால், உங்களுடைய பணமோ வெள்ளையன் கருப்பனை விடவும் உயர்ந்தது கிடையாது. படித்தவன் படிக்காத விட உயர்வு கிடையாது. அரபி அஜமியை விட உயர்வு கிடையாது. யாரை வைத்து அப்படியே சொல்லுகின்றார்கள், எல்லாரும் பார்க்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் உயர்வு வேண்டும் என்றால் இறையச்சத்தை நீங்க அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள், இந்த வருடத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு திரும்ப நான் வருவேனா என்பது தெரியாது. இப்ப அஜி செய்க, உங்களுக்கு சுருக்கமாக சில செய்திகளை சொல்லுகின்றேன். இதற்கு பிறகு நான் உங்களிடத்தில் வந்து இப்படி ஒரு உபதேசம் பண்ணுவனா என்பது எனக்கு தெரியாது. புது அன்னி மனாசிக்கும், நான் செய்வதை பார்த்து நீங்கள் எடுங்கள் என்று சொல்லிவிட்டு 2 கேள்விகள் கேட்டார்கள். ஒன்று சொன்னார்கள், வாந்தும் துஸ்அலூன அன்னி, எனது 23 வருட வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான். முஹம்மது என்று ஒருவர் வந்தார், மக்காவில் இருந்தார், அவர் விரட்டப்பட்டார், அவருக்கு உதவியாக மதீனாவில் மக்கள் இருந்தார்கள். வாந்தும் துஸ்அலூன அன்னி, என்ன பத்தி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். ஒவ்வொரு தலைவரை பற்றியும் தலைவரிடத்தில் விசாரிப்பதை போன்று ஏனைய மக்களிடத்திலும் விசாரிப்பான். சஹாபாக்கள் எல்லாரும் கல் கலங்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை எங்கள்கிட்ட விசாரிக்கிறார். நாம் குடித்துக் கொண்டிருந்தோம், எங்களுடைய குடியை நிப்பாட்டினார்கள். நாம் விபச்சாரத்தில் இருந்தோம், அதை நிப்பாட்டினார். நாம் வட்டியில் மூழ்கி இருந்தோம், அதை நிப்பாட்டியதை பற்றி அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பானா? சஹாபாக்கள் எல்லாம் கையை உயர்த்தி சொன்னார்கள், கது பல்லகத ரிசாலத ரப்பி வ நஸஹத உம்மதி, உங்களுடைய இந்த உம்மத்துக்காக வேண்டி அல்லாஹ் எதை சொல்ல சொன்னானோ அதை நீங்கள் மறைக்காம சொல்லிவிட்டீர்கள். எதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த மக்கள் நேர்வழிப்படுத்த சொன்னார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீர்கள். நபி அவர்கள் உடனே கையை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சி, இன்றைக்கு என்னை பின்பற்றிய இந்த சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் அரபாவுடைய மைதானத்தில் வந்து நான் சரியாக சொன்னேன் என்று சொல்லுகின்றார்களோ, யா அல்லாஹ் நீ தான் இதற்கு சாட்சி. அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒன்றை சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, நபிமார்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு துஆவை கொடுத்திருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தார், அவர் அவருடைய மகனுக்காக வேண்டி கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தார், அவருடைய பிள்ளைகள் தகப்பனுக்கு கேட்ட. இப்படி எல்லா நபிமார்களுக்கு அல்லாஹ் துஆவை கொடுத்தான். எனக்கு ஒரு துஆ, ஒரு சந்தர்ப்பம் நான் கேட்ட அல்லாஹ் தருவான். இன்னி ஹப்பத்து அலி உம்மதி, என் உம்மத்தில் ஒருவரும் நரகம் போக கூடாது. என்னை அடித்தார்கள், என்னை விரட்டினார்கள், வீட்டை விட்டு விரட்டினார்கள், என்னை ஒரு சூனியக்காரன், பைத்தியக்காரன், இவனுக்கு வேலை இல்லை என்று என்னை ஏசிய பொழுதெல்லாம், எனது தொழுவும் பொழுது முதுகுக்கு மேலால் ஒட்டக குடலை தூக்கி போட்ட சமுதாய நேரத்தில் எல்லாம் அந்த துஆவை பயன்படுத்தல. எனக்காக உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் அந்த துஆவை அப்படியே பக்குவமாக வச்சிருக்கிறாங்க. நாம் எல்லாரும் பாவிகள், அங்கே போய் எங்களுடைய நிலைகள் என்ன ஆகும் என்பது தெரியாது. இந்த உலகத்தில் மனிதர்கள் மதிக்கலாம், மதிக்காமல் இருக்கலாம். படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் உனது இடம் என்பதை பார். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி ஹப்பஅது லி உம்மதி யௌமல் கியாமா, எல்லா மனிதர்களும் ஓடுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வருவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நான் சுஜூதில் விழுந்து விடுவேன். என்ன கண்டில்ல, உங்களுக்கு கண்டில்ல. யாரை நபி அவர்கள் கண்டார்கள்? அந்த சஹாபாக்களை மாத்திரம் தான் கண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு மறுமை வரைக்கும்
வரக்கூடியவர்கள் நரகம் போகக்கூடாது என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனையை கேட்டேன், அல்லாஹ் தஆலா எனக்கு பதிலளிப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக இஸ்பிரு, இந்த உலகத்தில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும். அல்லாஹ்வை நீங்கள் ஒரு நாள் சந்திக்க போகின்றீர்கள். அந்த சந்திக்கும் பொழுது அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கின்ற பூமியில எதை எடுத்தாலும் எதை கொடுத்தாலும் ரப்பிடத்தின் பொறுப்பு சாட்டுங்கள். நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் அவுலுல் கௌசர்ல எல்லாரும் எதிர்பார்த்திருப்பேன். எல்லா நபிமார்களுக்கு பிறகு என்னுடைய சமூகம் வருவார்கள். குர்ரன் முஅஜ்ஜிலீன், ஒளியுடைய அடையாளம் தான் அந்த கோடிக்கணக்கான மக்களிடத்தில் எங்களை பிரித்து காண்பிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்கள் கௌமும் இருப்பார்கள். ஆனா எங்களுடைய சமூகம் ஒழுவெடுப்பதில் பேணுதல் இல்லாமல் இருக்கின்றோம். மசூல் செய்வதென்றால் இப்படி இப்படி அல்லது இப்படி இப்படி இப்படி. அன்புக்குரியவர்களே, இந்த ஒழுவுடைய தலையின் மசூல் நாம் எப்படி முழுமைப்படுத்துகின்றோமோ இவை அனைத்தும் வெண்மையாக காண்பிக்கப்படும். கருப்பு ஆடுகளுக்கு மத்தியில் ஒரு வெள்ளை ஆடு இருந்தால் எப்படி இனம் அவன் கண்டு கொள்வானோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒழுவுடைய அடையாளம் உறுப்புகள் எல்லாம் சோம்பேறித்தனமாக கழுவக்கூடாது. காலை கழுவும் பொழுது அப்படியே டெப்பை பிடிப்பதல்ல, முகத்தை கழுவும் பொழுது அப்படி கழுவதல்ல, முழுமையாக குர்ரன் முஅஜ்ஜலீன் அது காண்பிக்கப்படும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, இது சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட வாழ்க்கையில் சுருக்கமான சொன்ன செய்திகள் கொஞ்சத்தை சொல்லுகின்றேன். எனவே இந்த நாள் அல்லாஹ் மகிழக்கூடிய நாள், சந்தோஷம் அடையக்கூடிய நாள். இந்த நாளில் நாம் இப்பொழுது பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு அடுத்த கடமை அறுக்கக்கூடிய ஒரு குர்பானுடைய கடமையில் ஈடுபட போகிறோம். அதை கட்டாயம் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏழை எளியவர்கள், கிடைக்காதவர்கள் என்று தெரிந்தவர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் போய் அந்த இறைச்சியை கொடுத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுங்கள். அல்லாஹ் யாரின் மூலமாக திருப்தி அடைவான் என்பது தெரியாது. நாம் 100, 500, 1000 பார்சல்கள் கொடுக்கலாம். ஒன்றுமே வழியில்லாத ஒருவன் எப்படா எங்களுடைய வாசலை தட்டி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்புடன் இருப்பான் என்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்தை நாம் இதன் மூலமாக சந்தோஷப்படுத்திவிட்டால் அந்த ஒன்று எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. நாம் குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து வாருங்கள். தந்தைக்காக வேண்டி துவா செய்யுங்கள், தாய்க்காக வேண்டி துவா செய்யுங்கள். ரப்பி அம்மா தமா ரப்பயானி சகீரா. இந்த உலகத்தில் நான் சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்னுடன் தாய் இருந்து தந்தை இருந்து அரவணைத்தார்கள். இன்றைக்கு அவர்களை பார்ப்பது கிடையாது, பேசுவது கிடையாது, அவர்களுடன் கோபத்துடன் இருப்போம் என்றால் வீடுகளுக்கு போய் சலாம் சொல்லி அவர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து நண்பர்களுடன் சேர்ந்து யாரும் எந்த ஒரு பகையும் பெருநாள் தினத்துடன் நாம் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்னையும் பொருந்திக் கொள்வானாக, உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. பேசிய விடயங்களில் நல்ல விடயங்கள் நாம் செயல்படுத்த கொஞ்ச நேரம் இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வுக்கு நபியவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாள் துஆக்குரிய ஒரு நாள். அந்த துஆவில் நம்ம தனியே இருந்து அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய நரக வாழ்க்கை, சுவர்க்கத்தின் வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை, நாம் இந்த உலகத்தை விட்டு பெரியும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்ற நிறைய நேரம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் புரிந்து கொள்ள போதுமான அப்போது கவுலிகாக வஸ்தோஃபிரு வலக்கும் வஸ்தோஃபிரு இன்னொரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இப்போ போடப்பட்ட வசூல் ஆண்கள் பகுதியில் 74,240 ரூபா, பெண்கள் பகுதியில் 68,820 ரூபா, மொத்தம் 1,43,010 ரூபா சேர்ந்திருக்கு. முக்கியமான அறிவித்தல், பள்ளியில் நடைபெறக்கூடிய அழைப்பு விஷயங்களில் பெண்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பெண்கள் ஜும்மா தொழுகைகள் வந்து தாராளமாக நேரம் காலத்துடன் மஸ்ஜிதுக்கு வந்து குர்ஆனை ஓதுறது, ஹதீஸ்களை பாடமாக்குறது, லேடிஸ்களுக்காக பெண்களுக்காக வேண்டிய ஒரு பகுதியை ஒதுக்கப்பட்டிருக்கு. தாராளமாக உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய மனைவி, தெரிந்தவர்களை வர சொல்லி பெண்கள் பகுதியில் அந்த ஜும்மா தொழுகையில் நிறைய உபதேசம் கேட்பதன் மூலமாக நீங்கள் யாருக்காவது சொன்னால் அந்த நன்மை கிடைக்கும். அதே போல் வாராந்தம் சனிக்கிழமை பயான் நிகழ்ச்சி நடக்குது, மாணவர்களுக்கு உண்டான ஏற்பாடு நடக்குது. அதே போல் பெண்களுக்கு மாதத்தில் ஒரு வாரம் அசர் தொழுகையின் பிறகு அல்லது காலை நேரத்தில் லேசான முறையில் சில உபதேசங்கள் நடைபெறுது. என்னென்ன நல்லது நடக்குதோ அதில் எல்லாரும் நம்ம பங்கு பெற்றால் நிச்சயமாக அவைகள் எங்களுடைய மீதான பாரமானதாக கனமானதாக இருக்கும் என்ற செய்தியை சொல்லி
பார்த்தாஜியோட குளத்திலக்க மாவட்டத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 5 மணிக்கு லேடிஸுக்கு உண்டான பயான் நடக்குது. இப்போ 3-4 பகுதியில் சில பிரித்து தூரத்தில் இருந்து வாரவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது என்பதற்காக வேண்டி பார்த்தாஜியோட வீட்டில் குளத்திலக்க மாவட்டம் அண்ணன் சார் 5 மணிக்கு வெள்ளிக்கிழமை பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சில ஒவ்வொருவரும் முசாபா செஞ்சு கொள்ளுங்க. அதாவது யாருடனும் கோபத்துடன் தாவத்துடன் இருக்காமல் இது ஒரு சந்தர்ப்பமாக நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருப்போமா. 3 மணிக்காம் பயான்